அத வீட்ல எப்படி சொல்றதுன்னு குழப்பத்துல இருந்தேன். நீங்க தான் வந்து நான் புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து உங்களோட எண்ணத்தை நீங்க நிறைவேற்றிக்கிட்டீங்க. இப்ப தப்பு வெளியே தெரிஞ்சதும் என்ன கூட சேர்த்துக்கிறீங்களா? ஏய் என்னடி, நீ தானே அவனை லவ் பண்றேன்னு சொன்ன. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு நீ தானே வந்து என்கிட்ட கேட்ட. இப்ப என்ன மொத்த பழி என் தலை மேல போட்டுட்டு நீ நல்லவளாகலான்னு பாக்குறியா? என்ன நான் உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டனா? இங்க பாருங்க, என் பேத்தி முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல, சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. அதான் ஒரு தடவை அவளை பாத்துட்டு போலான்னு வந்தா எல்லாரும் என்ன அடிச்சு துரத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன நான் என்ன யாரும் பண்ணாத தப்பையா பண்ணிட்டேன்? என் பேத்திய பாக்கணும்னு அவ கூட இருக்கணும், அவ்வளவுதான். அது முடியாதுன்னா என் பேத்திய என் கூட வாரத்துக்கு ஒரு 4 நாள் அனுப்பி வைங்க. என்னது பேத்தியா? பேத்தி பிறந்து 8 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட அவளை வந்து எட்டி பார்க்கணும்னு தோணல உனக்கு? 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து இப்ப வந்து உறவு கொண்டாடிட்டு இருக்க. இத பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். முடியாது முடியாது முடியாது, என்னால போக முடியாது. என்னது போகவா முடியாது? அம்மா அம்மா என்னம்மா நீங்க? வேண்டாமா? ஐயோ மித்ரா, நீதாம்மா என்ன காப்பாத்தணும். எல்லாரையும் அடிச்சு துரத்துறதுலயே குறியா இருக்காங்க. மித்ரா, உன் பிறந்த நாள் அதுமா உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்ப வேண்டான்னு இவங்க கிட்ட சொல்லு. நான் உன் கால்ல வேணா விழுறேன் மித்ரா. அம்மா என்னம்மா நீங்க? பெரியவங்க நீங்க ஏன் கால்ல போய் விழறீங்க? ஐயோ இல்ல மித்ரா, நீ சொன்னா இவங்க எல்லாரும் கேட்பாங்க. நான் இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி பண்ணி கூட. ப்ளீஸ் ப்ளீஸ் மித்ரா. அம்மா இவங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா? மித்ரா சொன்னா கேளுங்க. இவங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க. இவங்களால பட்டதெல்லாம் போதும். சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அவங்க திருந்திட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க சார். நான் வேணா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன், என்ன மன்னிச்சுட்டு சொல்லு மித்ரா. ஐயோ ஐயோ அம்மா இருங்கம்மா. சார் பாருங்க சார், மன்னிப்பு கேட்கும் போது அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் சரியா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. ஹாப்பி பர்த்டே மித்ரா. தேங்க்யூ சார். வெல்கம். இப்படி கேக்கெல்லாம் கட் பண்ணி கிஃப்ட் கொடுத்து என் பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலா மாத்திட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அக்கா கேக் கட் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரி. தேங்க்யூ. அம்மா கேக் எடுத்துக்கோங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? கேக் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. கேக்
கேக் சாப்பிட்டோம்ல, எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம். அட வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. வாங்கம்மா, இப்படி வந்துருங்க. வா விக்ரம். சூப்பர்மேன், நீங்களும் வாங்க. வாங்க சூப்பர்மேன். வாங்க. இப்படி மூஞ்சு ஃபுல்லா படுற மாதிரி கேக்க சாப்பிட்டு வச்சிருக்கேடா. ஐய, மூக்குல கூட கேக்க பாரு. கேக்க மூக்காலையா சாப்பிடுற? ஐயோ, அறிவு கொழுந்து மம்மி. கேக்க யாராவது மூக்கால சாப்பிட முடியுமா? அப்ப ஏன்டா மூக்கு ஃபுல்லா கிரீம் கிரீமா இருக்கு? அதெல்லாம் ஆர்வத்துல சாப்பிட்டது மம்மி. ம்? என்ன வினய் அங்கிள், நீங்களும் கேக்க மூக்கால சாப்பிட்டீங்களா? என்ன மாப்ள, தின்ன பர்த்டே கேக் வயிற்றுக்குள்ள சிரிக்கலையா? யோ போயா, நீ வேற. சரி, அப்ப நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரேன். இல்லையா, நீ வேற. சரி, என்ன விஷயம் சொல்லு. நான் யார பத்தியா சொல்ல போறேன்? எல்லாம் என் பொண்டாடி மித்ரா இருக்கல, அவளை பத்தி தான். என்ன பண்ண சொல்லு. அவ என்ன பண்ணல நீ சொல்லு. யோ, அவ என்ன ஒரு மாதிரி தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்திலே வச்சிருக்காயா? அதாவது நீ சொல்றத பார்த்தா உன் பொண்டாட்டி சில சமயம் உன்னை பார்க்கும்போது அப்படியே ரசகுல்லாவை ருசிச்சு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி உன்னை பாக்குறா. சில சமயம் இந்த கமர் கட்டை கடு முடுக்குன்னு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி கடுப்பா பாக்குறா. அப்படிதானே? ஆமாம் சார், அதேதாயா. இதுக்கு ஒரு வழி இருக்கு மாப்ள. சொல்லுமாம் சார். என்ன? பேசாம இந்த மாதிரி சிங்கிளா இருந்துற. என்னடா முறைக்கிற? ரீலி மாப்ள, சிங்கிளா இருந்துரு. நல்லதுதான் சொல்றேன். என்ன ஜாலியா பயல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? போட்டு சும்மா டென்ஷன் ஆகாத மாப்ள. பின்னா மாப்ள, நானும் பார்த்துட்டு இருக்க அந்த 10வது படிக்கிற ஸ்கூல் பையன் கூட படிக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ற மாதிரி இந்த பூ படம் வாங்கி கொடுக்கறது, 10வதுக்கு என்ன கோயிலுக்கு போய் அன்னதானம் கொடுக்க சொல்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது பாரு, உன் பொண்டாட்டி இதுக்கெல்லாம் மசி மாட்டா. அவளை வேற விதமா டிஃபரெண்டா தான் டீல் பண்ணணும். ஆமா மாப்ள, உனக்கு கல்யாணமே ஒரு குழந்தை இருக்கு. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா? உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் டீல் பண்ண பார்த்தாது. இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏதாவது அதிரடியா டீல் பண்ண மாப்ள. அதிரடியானா வேற என்னையா பண்ண சொல்ற? என்ன பண்ணணும்னா, அது நீ என்ன எல்லாத்தையும் என்னைய கேட்டுட்டு இருக்க? நீயே யோசி, எனக்கு ஐடியா வரும். ஐடியா வரப்ப நான் உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் நீயே யோசிச்சு பண்ணா, நான் அதிரடியா பண்ணணும். நல்லா யோசி மாப்ள. இல்லன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ கடைசி வரைக்கும் டிரைவரா இருக்க வேண்டியதா, நான் இப்படியா செக்யூரிட்டியா இருக்க வேண்டியதா. அப்படிங்கிற? ஆமா மாப்ள, அப்படிதான் சொன்னேன். எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டு அப்படியா அப்படிங்கிறியான்னு கேக்குற? வினய் அங்கிள், சொல்லு விக்ரம். நான் ஒன்னு கேட்பேன், நீங்க கோச்சுக்க கூடாது, ஓகேவா? என்ன விக்ரம், கேளு. நான் எதுவும் கோச்சுக்க மாட்டேன். உன்கிட்ட போய் இந்த அங்கிள் நான் கோச் பண்ண? இல்ல அங்கிள், இன்னைக்கு மம்மிக்கு பர்த்டே. காந்திமதி பார்ட்டில இருந்து தேனாக்கா வரைக்கும் எல்லாருமே gift கொடுத்தாங்க. நீங்க ஏன் இன்னும் ஒரு gift கூட கொடுக்கல? அது சாரி விக்ரம், நான் மறந்தே போயிட்டேன். சரி, இப்ப நான் உனக்கு ஒரு gift கொடுக்குறேன். அதை அப்படியே எடுத்துட்டு போய் மம்மிட்ட கொடுத்துறியா? இந்நேரத்துக்கு எங்க போய் கிஃப்ட் வாங்குறது? சூப்பர் கிஃப்ட். விக்ரம், இந்த கிஸ் எடுத்துட்டு போய் மம்மி கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே மித்து குட்டின்னு சொல்லணும். ஓஹோ, மித்து குட்டியா? இங்கேயும் அதே சாங்கா? ஒருவேளை மாளவிகா சொன்ன மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரே நேரத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ? ஆக கூடாதே. ஆட்டத்தை கலைப்போம். ரைட் மாப்ள, பனி தலையில இறங்குது. நான் போய் தூண்ட போட்டுட்டு வந்தேன்.
காத்தோடு காத்தானு கண்ணே ஓம் சூப்பர்மேன், என்ன இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல தானே, லைட்டா போர் அடிச்சுதா, அதான் நானும் செய்யறேங்க. வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. வாமப்பா, என்ன குடிச்சிருக்கீங்களா? தேன நீ நினைக்கிற மாதிரி இல்ல, சும்மா லைட்டா. ஆமா தானே, லைட்டா ஸ்டார்ட் பண்ணி அந்த லைட் கொஞ்சம் பிரைட் ஆகி டைட் ஆகி போச்சு. ஷோ, ஹாப்பியாக இருக்கிறதுக்கான காரணம் தெரியுமா தானே? வருஷம் ஊதா 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 ம். ஊதா 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 பூ, ஊதா ஊதா பூ. ஷோ, தயவு செஞ்சு அந்த பாட்டு பாடாதீங்க, வேற ஏதாவது நல்ல பாட்டு பாடுங்க. நல்ல ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன், உனக்கு யாரு அப்பன், அட ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன். காப்பி நல்லா இல்லையா? கீழே ஊத்தல, உன் தலையில ஊத்த போறேன். யோ, நேத்து நைட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம எனக்கு ஊத்தி விட்டல, அதுக்குதாயா ஏய், ஊத்து, என் தலையில ஊத்து, முதுகுல ஊத்து, அங்க ஊத்து, இங்க ஊத்து, எங்க வேணா ஊத்து. ஏன் ஊத்த மாட்டேன்? நேத்து சரக்கு அடிக்கிற மாப்பிளான்னு கேட்டதுக்கு வேணான்னு சரக்கு கிளாஸ்ல ஊத்தணும்னு கபக்கன் எடுத்து குடிச்சிட்டேன். ஊத்துனதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? நல்லா குடிச்சிட்டு மப்பு ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டம் போட்டுட்டு என்ன விட்டியா, என்ன எதுக்கு இழுத்தாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ எல்லா பழையும் அப்படியே என் மேல டெபாசிட் பண்றியா? ஆடணும் பாடணும் கொண்டாடணும் என்ஜாய் பண்ணுமா? யோ, என்னையா சொல்ற? எப்ப நடந்துச்சு இந்த கூத்தலாம்? ஆஃப் கம்மி அடிச்ச உனக்கு ஞாபகம் இல்லைன்னா ஃபுல்லுல முக்காவாசி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானா? எனக்கு எப்படி மாப்பிள்ள ஞாபகம் இருக்கும்? யோ, அப்ப இப்ப என்ஜாய் பண்ணணும்னு சொன்னது அது அது சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் தூக்கி வீசும்போது அங்கங்க 4-5 சொட்டு ஒட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி என் மெமரியில் அங்கங்க கொஞ்சம் ஒட்டி இருந்தது. அதை தான் உனக்கு கன்வே பண்ணேன். யோ மாம்சு, அப்போ உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? தெரியாது மாப்பிள்ள, சத்தியமா தெரியாது. சரி, இப்ப எது கேட்டேன்? இல்லையா, மித்ரா காஃபி எடுத்துட்டு மேல வந்தா, நானும் குட் மார்னிங் சொன்னேன். யோ, எதுவுமே சொல்லாம காஃபி அப்படியே நங்குன்னு வச்சுட்டு முறைச்சிட்டே போயிட்டா. அதான்யா, மித்ரா எதுக்காக நம்ம மேல கோவத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு கேட்டேன். அதே தான் மாப்பிள்ள நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு காப்பி கொடுக்கும்போது கூட அவளோட 2 முட்டை கொண்டு அப்படியே கண்டு காப்பி கப்புக்குள்ள விளையாடுற மாதிரி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு தான் கொடுத்தா. சூப்பர்மேன், இனிமே இந்த வாட்ச்மேன் கூட எல்லாம் பேசாதீங்க. நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. 1 மினிட். இந்த வாட்ச்மேன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த வாட்ச்மேன் அப்படியே கெட்டவனா போயிட்டாரு. நல்லா இருந்த மனுஷனை ஊத்தி கொடுத்தது மட்டும் பத்தாம வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்து ஆட்டம் பாட்டோன்னு அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அது பத்தாதா? ஓ, அப்ப நைட்டு நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா? ஆடு அதான் வந்து மாட்டிருக்கு. நைஸா பிட்ட போட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வினய். தேனு, என்ன தேனு சொல்ற? நைட்டு ஆட்டப்பாட்டம்லாம் நடந்ததா? இது எப்போ? ஓஹோ, அப்போ உங்களுக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதா? அவ்வளவு போதும் உங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, மாப்பிள்ள மறந்துட்டேன்னு சொல்லி சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். இவ வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டாளே. அப்படியே இங்கிருந்து கிளம்பிட வேண்டியதுதான். யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நைஸா நழுவுறியா?
அவர் போகட்டும் விடுங்க. சரியான கெட்டான புடிச்சவரா இருக்காரு. நம்ம கூட வேலை பாக்குறவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறான்ற பயத்தெரிச்சல். வேணும்னே உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கெட்ட பேரை வாங்கி கொடுக்கலான்னு இருக்காரு. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ஹலோ வாட்ச்மேன், அங்க என்ன பார்வை? இன்னொரு வாட்டி என் சூப்பர்மேனை கூட்டிட்டு போய் சரக்கு கிரக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க, மாமா கிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. 75 கிலோ தூக்குறது கஷ்டம் மேடம். என்னது? இல்ல வேணாம் மேடம், தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இந்த வேலை போச்சுன்னா அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இனிமே எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த பக்கமா போய் குடிச்சுக்கிறேன். டிரைவர் தம்பியை கூட்டிட்டு போய் டீ காப்பி கூட குடிக்க மாட்டேன். தேனு இவரை விடு, இந்த எல்லாம் ஒரு ஆளுன்னு. தம்பியோட கட்டம் கல்யாணத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா, திருமண வாழ்க்கையே இல்லாத நிலை ஏற்படும். மன வாழ்க்கை அமைய தடை ஏற்படும். இத நான் சொல்லல, புலிபாணியார் எழுதின சாஸ்திரம் சொல்லுது. அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, இந்த பையனை பேசாம இருக்க சொல்லுங்க, இல்ல நீங்க கிளம்புங்க. அப்பாயின்மெண்ட் வாங்க மறந்துட்டு பேச்ச பாரு பேச்ச. பேசாம இருங்கன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இருங்க பேசாம, இல்லன்னா கொன்னே போட்டுருவேன். சாரி சாமி, நீங்க சொல்லுங்க. அதான் நான் முன்னாடியே என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் இந்த பையனோட ஜாதகத்துல எல்லாமே அமோகமா அமைஞ்சிருக்கு. போதா குறைக்கு வாய் மட்டும் கொஞ்சம் நீளம். அதனாலதான் இத்தனை வயசு வரைக்கும் இவருக்கு திருமணம் நடக்காமே இருந்திருக்கு. அப்படியே ஆகி இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிருக்கும். இந்த கஷ்டமான காலம் எல்லாம் வர்ற பங்குனிக்கு அப்புறமா பனி போல விலக போகுது. என்ன முறைக்கிறீங்க? எல்லாத்தையுமே தப்பு தப்பு சொன்னா அப்புறம் முறைக்காம என்ன பண்ணுவாங்க? நீ எல்லாம் ஒரு ஜோசியரா? சும்மா பட்டையும் கொட்டையும் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. ஐயோ, நான் ஒண்ணு தப்பா சொல்லல. கட்டம் என்ன சொல்லுதோ அதான் நான் சொல்றேன். கட்டம் சொல்லிச்சு, அது சொல்லிச்சு, சும்மா கண்டதையும் சொல்லிட்டு இருக்க. யோ, துபாக்கூர் ஜோசியரா இருப்போல, இதுல இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? அப்பாயின்மெண்ட்? யோ, ஏதாவது ஒன்னாவது கரெக்டா சொன்னியாயா? யோ ஜோசியரே, எனக்கு கல்யாணம் 6 வயசுல பையன் இருக்காயா? எல்லாமே பொய் பித்தலாட்டம். மித்ரா, இந்த ஆள் சரியான டுபாக்கூரா இருக்கான். நீ வா, நம்ம போய் வேற ஆள்கிட்ட பாக்கலாம். வா. ஐயோ, எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த டுபாகூர் ஜோசியர் தான் வேணும். எனக்கு இவர் பேர்ல ஒரு பொய் ஜாதகம் வேணும். என்னது பொய் ஜாதகமா? இவருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. அப்படியே நடந்தாலும் இவருக்கு மனைவியா வரவ கொஞ்ச நாள்லே இறந்து போயிடுவா, இல்லனா எங்கேயாவது ஓடி போயிடுவான்னு பலன் வர மாதிரி ஜாதகம் எழுதி கொடுங்க சாமி. எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். என்ன சாமி யோசிக்கிறீங்க? அவ்வளவுதானே, பேசா பண்ணிடலாம். இதை நீங்க வந்த உடனே சொல்லிருக்கலாமே. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். ஓடி ரொம்பதான் கோவக்காரி மாதிரி சீன் போடுற. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீ எவ்வளவுதான் அதுல திரையை போட்டு மூடினாலும் கூடிய சீக்கிரமா அது வெளியில வரதான் போகுது. இப்ப நீ பொய் ஜாதகம் எழுதுறதே தேனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கூடாது தானே? இவ்வளவு பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடிக்கிற. அம்மா, இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட மாதிரி ஜாதகத்தை எழுதிட்டேன். இந்தாங்க. ஃபீஸ் எவ்வளவு? நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன்னு சொன்னீங்க. அதுக்காக நான் வாயில வந்ததெல்லாம் கேட்க முடியாது. அதனால ஒரு 10,000 ரூபீஸ் மட்டும் கொடுங்க போதும். 10,000? ஆமா தம்பி, உண்மையான ஜாதகம் எழுதி கேட்டா ஜஸ்ட் 1000 தான். நீங்க ஃபோர்ஜரி ஜாதகம்லாம் கேட்டீங்க, அதான் இந்த ஃபீஸ். உண்மைக்கும் பொய்க்கும் ஜஸ்ட் ஒரு 0 தான் டிஃபரெண்ட். மித்ரா, இங்க பாரு, இந்த ஆள் உண்மையான ஜாதகம் எழுதினது பொய்யா தப்பா தான் இருக்கும். இங்க பாரு, 10,000 கொடுக்காத மித்ரா. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. ஏய், யோ, காசு ஒண்ணு புண்றியா? தப்பாவே. இந்தாங்க. 1 2 3 4 5 6 எல்லாம் கரெக்டா இருக்கு.
தேங்க்யூமா. உங்களோட எண்ணம் ஈடேற என்னுடைய ஆசீர்வாதங்கள். யோ ஃப்ராடு, இதுல நீ ஆசீர்வாதம் வர பண்றியா? பயா, உங்களையும் இறைவன் காப்பாற்றுவார். யோ தள்ளுங்க. ஏய், ஃப்ராடு ஃப்ராடு. இந்தாங்க. எதுக்கு? குடிங்க. ஏய் மித்ரா, ஆமா இப்ப எதுக்கு இந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போறா? எங்க போறோம்னு சொல்லாமலே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா, ஒரு டுபாகூர் ஜோசியக்காரனை பார்த்து ஒரு பொய்யான ஜாதகத்தை எழுதி கொண்டு வந்தா. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காரை விட்டு இறங்கினதுமே ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டா. எதுக்கு அதெல்லாம் பண்றா? ஓ, ஒண்ணுமே புரியல. ச்சே. என்ன மாப்பிள தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்க? கையில என்ன வச்சிருக்க? ஜாதகமா? ஜாதகமா? இது ஜாதகம்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உன் கையில இருக்கிறது ஜாதகம் தான். யோ, எப்படியா சொல்ற? என்ன மாப்பிள ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு விஷயமே தெரியாதா? புரிஞ்சுக்கோங்க. நீங்க யார் கூட போனா எனக்கு என்ன? நீங்க எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? ஆனா நான் பண்ணதெல்லாம் தேனுக்காக, தேன்மொழிக்காக அதானே? ஐயோ மித்ரா, இந்த ரீலை எவ்வளவு நாளைக்கு தான் ஓட்டுவ? அருந்து தொங்குது. மித்ரா, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னதுதான். உன் உதடு என்ன வெறுக்குதுன்னு சொன்னாலும் உன் மனசு என் பேரை சொல்லி துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு மித்ரா. எனக்கு அது நல்லாவே தெரியும். விக்ரம் உன்கிட்ட என் பர்த்டே கிஃப்ட் கொடுத்தப்போ நீ ஸ்மைல் பண்ணதை நான் பார்த்தேன் மித்ரா. அப்ப கூட உங்ககிட்ட இந்த காதலை நான் பெருசா ஃபீல் பண்ணல. ஆனா என்கிட்டே வந்து விக்ரம அடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு கதை விட்ட பாரு, அப்ப புரிஞ்சிடுச்சு மித்ரா, உன் மனசுல நான் இருக்கேன்னு. மித்ரா, இத பாருமா மித்ரா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்க போற? அவன் உன் மனசுல இன்னும் இருக்காங்கிறது உண்மைதானே? அதை வெளிப்படையா சொல்லிட்டு போயேன். மித்ரா, தயவு செஞ்சு உன்னை மன்னிச்சு ஏத்துக்கோமா. நீங்க சொல்றது உண்மைதான். என்னால இன்னும் இவரை மறக்க முடியலதான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவர் எனக்கு பண்ண துரோகத்தையும் ஏன் மேல இவருக்கு இருந்த சந்தேகத்தையும் என்னால மறக்க முடியல. இப்ப இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை என்னால மறக்க முடியாது. அதுக்காக தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும், ஏன் தேனு கழுத்துல தாலி கட்டினாலும் நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். என் வழியில நான் போயிட்டே இருப்பேன். என்ன மாப்பிள்ளைவ எவ்வளவு சொன்னாலும் கீரலோட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இவ திருந்தவே மாட்டாளா? அட விடுமாம்சு, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா. இப்பதாயா இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்பதான் என்ன கொஞ்சம் மறக்க முடியலன்னு சொல்லியிருக்கா. பார்க்கலாம், பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறு தாண்ட முடியாதா என்ன? டேய், இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான்டா உனக்கு பலன் கிடைச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்காம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பாரு. இதை பாரு, அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணி, நீ நினைச்சபடி எல்லாமே நடக்கும். அங்கிள், ஏய் விக்ரம். அங்கிள் எனக்கு தூக்கம் வருது, நம்ம போய் தூங்கலாமா? போலாம். அங்கிளும் உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாப்பிள, குட்டி மாப்பிள தினமும் உங்க கூட தான் தூங்குறானா? ஆமாம் சார். சொல்லவே இல்ல. ஏன் குட்டி மாப்பிள, நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் யாருக்கும் தெரியாம அப்படியே வந்து உங்க கூட படுத்து தூங்கிருப்பேன்ல. நீங்க எல்லாம் வரக்கூடாது, நானும் அங்கிளும் தான் தூங்குவோம். என்ன அங்கிள்? எஸ்.
குட்டி மாப்பிள்ள இதை பாரு, நானும் கூட வந்து படுத்துக்கணும்னா ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன், ஹல்க்மேன் இந்த மாதிரி எல்லா ஸ்கிரிப்டையும் ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சு சூப்பர் ஸ்கிரிப்டா ஒரு கதை சொல்லுவேன். ஒன்னும் தேவையில்லை, அங்கிள் சூப்பரா கதை சொல்லுவாரு. அங்கிள் போலாமா? போலாம். எங்க மாமா குட் நைட் சொல்லு. குட் நைட் அங்கிள். குட் நைட். விக்ரம், விக்ரம், நாளைக்கு ஸ்கூலை வச்சுக்கிட்டு இங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கியா? வா வா, நேரத்துக்கு தூங்குனாதான் நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியும். வா. என்ன அங்கிள் கூட தூங்குற மம்மி? அதெல்லாம் கூடாது விக்ரம், காந்திமதி அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. பாட்டிக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் தூங்குங்க. விக்ரம், இப்படி எல்லாம் பேசினா மம்மிக்கு கோவம் வரும். பேசாம வந்துருவா. மித்ரா அவன் தான் வரலன்னு சொல்றான்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம அவனை கம்பல் பண்ற. உங்களுக்கு தெரியாதா? நீங்க பேசாம இருங்க. 2 நாள் விட்டதுக்கே நான் அங்கிள் கூட படுத்துக்கிறேன், நீ போய் தூங்குன்னு சொல்றான். இப்படியே விட்டா அவ்வளவுதான், இதுவே பழக்கமாயிடும். பழக்கம்னா என்ன தப்பு? ஏ விக்ரம் என் கூட தூங்க கூடாதா? தூங்க கூடாதுதான். இப்போ தனியா இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு உங்களுக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விக்ரம் உங்க கூட வந்து தூங்க முடியுமா? அது டிஸ்டர்ப் தானே. இன்னைக்கு நீங்க அவனை பழக்கி விட்டுட்டு போயிடுவீங்க, நாளைக்கு நான் தானே கஷ்டப்படணும். ஓ, அப்ப நான் தேன்மொழியை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ முடிவே பண்ணிட்டியா? அதான் ஜாதகம் பார்த்துட்டு நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறீங்க? ஏய், அது சும்மா ஏதோ, அதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்க. உங்களை மாதிரிலாம் எனக்கு மாத்தி பேச தெரியாதுங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா எடுத்ததுதான். யாரு தலைகீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் என் மனச மாத்த முடியாது. ஏ விக்ரம், வா வா. வினய், இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுதே. ஒருவேளை ஏதோ வாசுகி அம்மா சென்னையில இருந்து வந்துட்டாங்களா? ஓ, சார் இந்த மேடம்க்கு தான் வெயிட் பண்றாரா? சரி சரி சரி. தேனே, இப்போ நேரா வீட்டுக்கு தானே போறோம். வீட்டுக்கா? இந்த கிஃப்ட பிரசன்ட் பண்ணிட்டு போயிடலாம் சூப்பர்மேன். பிரசன்ட் பண்ணுமா? எங்க போய் பிரசன்ட் பண்ணோம்? இங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க போய் தான் பிரசன்ட் பண்ணனும். பார்க்கா? அங்க யார் இருக்கா? நீங்க இப்ப என் கூட தானே வர போறீங்க, அங்க வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வண்டி எடுங்க, வாங்க சூப்பர்மேன் போலாம், டைம் ஆயிடுச்சு. வரேன். நீங்க இங்கே உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. அட உட்காருங்க. அவங்க அந்த பக்கம் தான் இருக்காங்க, நான் போய் இத கொடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நான் கரெக்டா கிஃப்ட் கொடுக்க போறேன், கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க, எதுவும் சொதப்பி வச்சிராதீங்க. பண்ணிரலாம் மேடம்.
சந்திரா பார்க் வண்டி விடு. சரிண்ணே. வாங்கடா. என்னாச்சு குடுத்துறியா போலாமா? இல்ல அவங்க இங்க வரேன்னு சொன்னாங்க, அதான் நான் இங்க வந்துட்டேன். சூப்பர்மேன் கொஞ்சம் எந்திரிங்க. எதுக்கு? ப்ளீஸ் சூப்பர்மேன் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. அடி பாவி, ப்ரப்போஸ் பண்ண போறாளா? ஐயோ கடவுளே, இத பார்க்கவா நான் இவ்ளோ தூரம் ஓடி வந்தேன். ச்சே. ஐயோ கடவுளே, வினை எழுந்திருக்க கூடாது, அத வாங்க கூடாது அவரு. இந்த தாலியை கொண்டு போயிட்டு மாப்பிள்ளை பசங்க கையில கொடுத்து கட்ட சொல்றா. டேய் கட்டுடா தாலிய. சூப்பர்மேன் சூப்பர்மேன் பேசாம நீங்களும் எனக்கு தாலி கட்டிடுங்க, அதுதான் நமக்கு நல்லது. இதோ பர்றா பொண்ணே தாலி கட்ட சொல்லுது. என்னம்மா பாரதி கண்ட புரட்சி பண்ணி நீதானா? இவனெல்லாம் நம்பாத. மூஞ்ச பார்த்தா உன்னை லவ் பண்ற மாதிரியா தெரியுது? நீயே தாலி கட்டுன்னு சொல்லும் போது இவன் முடியாதுன்னு சொல்றான்னா இவன் பிளான் என்னன்னு இப்பவாது உனக்கு தெரியுதா? லவ் பண்றன்ற பேர்ல உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறணும்னு நினைக்கிறான். விட்டுறாத. இப்பவே இவன் கையால தாலிய வாங்கி கட்டிக்க. சூப்பர்மேன் சூப்பர்மேன் பிரச்சனை எதுவும் வேண்டாமே, நீங்க அவங்க சொல்ற மாதிரி என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுருங்க. சூப்பர்மேன் கமான் சூப்பர்மேன். டேய் பாப்பா சொல்லுதுல கட்றா. நீ கட்டல பாப்பா கையால உனக்கு கட்டுற மாதிரி ஆயிடும். சூப்பர்மேன் அவங்க அதே இதுன்னு ஏதாவது பண்ணிட போறாங்க, நீங்க சீக்கிரம் என் கழுத்துல கட்டுங்க. டேய் என்னடா முறைக்கிற? கட்டுறான்னு சொல்றல்ல. இந்த தேனு தான் அறிவில்லாம வேலண்டைன்ஸ் டே வாலிபால் டேன்னு பார்க்கு கூட்டிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணா, இந்த மனுஷன் என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லன்னு தானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ கேள்விக்கு பதில் தெரியாத ஸ்கூல் பையன் மாதிரி உருன்னு மூஞ்சி வச்சுட்டு நிக்கிறாரு. இதுல ஒரு ஃபைட்டு, 4 பக்கத்துக்கு காதல் பத்தி டயலாக் வேற. சினிமா ஹீரோ மாதிரி பில்டப் எல்லாம். விட்டிருந்தா அவ கூட சேர்ந்துக்கிட்டு டூயட் வேற பாடிருப்பாரு. எல்லாம் வேஷம், நடிப்பு. நம்ம கிட்ட மட்டும்தான் மித்ரா, உன்னை தவிர என் மனசுல வேற ஒருத்திக்கு இடமே கிடையாது. என் இதயம் முழுக்க நீதான் நிறைஞ்சிருக்க. கடைசி வரைக்கும் என் இதயத்துல உன்னை சுமந்துகிட்டே வாழ்ந்து முடிச்சிருவேன்னு கிலோமீட்டர் கணக்குல பீலா விடுறது. உண்மையிலே அவருக்கு என் மேல காதல் இருந்திருந்தா இந்நேரம் கிஃப்டோட என் கிட்ட வந்திருக்கணும். எல்லாம் வேஷம், நடிப்பு.